வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். தமிழ்நாடு இன்னொரு மொழிப் போரை சந்திக்க தயங்காது என்று மத்திய அரசுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கல்வி நிதித்தர மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. இதில் கலந்து கொண்டு பேசிய உதயநிதி ஸ்டாலின், மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளிப்படையாக மிரட்டியிருப்பதாகவும், மத்திய அரசின் மிரட்டலுக்கு தமிழகம் அடிபணியாது என்றும், மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம் என்றும் தெரிவித்தார். கல்விக்கு ஆபத்து வந்து இருப்பதாக கூறிய உதயநிதி, உங்க அப்பா பணத்தை கேட்கவில்லை என்றார். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ள பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், இந்தியை திணித்தால் முதலமைச்சர் தலைமையில் மீண்டும் ஒரு மொழிப்போர் வெடிக்கும் என்று எச்சரித்திருக்கிறார். மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதி வழங்கப்படும் என்று கூறும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அன்பில் மகேஷ், 40 லட்சம் தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை மத்திய அரசு அழிப்பதாக சாடினார். உங்கள் அப்பன் வீட்டு பணத்தையா கேட்கிறோம் என்றும் வினவிய அன்பில், மத்திய அரசின் ஹிந்தி திணிப்பை ஏற்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். வெளிநாட்டில் படிக்க சென்ற ஒருவர் வாயை திறந்தாலே பொய்தான் என்றும் அண்ணாமலையை மறைமுகமாக சாடினார் அன்பில் மகேஷ். மத்திய அரசுக்கு எதிராக வரிகொடா இயக்கத்தை துவங்குவோம் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் எச்சரித்துள்ளார். மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கையை எதிர்த்து சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசுக்கு சரியான சவுக்கடி கொடுக்க NLC-க்கு எதிராக போராட முதலமைச்சர் அனுமதிக்க வேண்டும் என்றார். மேலும் நாடாளுமன்றத்தில் தமிழக எம்பிக்களுடன் மோதலில் ஈடுபட்ட நிர்மலாவுக்கு கண்டனம் தெரிவித்த வேல்முருகன், தயிர் சாதம் சாப்பிடும் உங்களுக்கு இவ்வளவு கோபம் என்றால் நல்லி எலும்பு சாப்பிடும் தங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் என்றும் ஆவேசம் தெரிவித்தார். மும்மொழிக் கொள்கை மோசடிக் கொள்கை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். விக்கிரவாண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், தாய்மொழி தமிழ், பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது, எதனை வேண்டுமானாலும் படிப்பேன், அது எனது விருப்பம் என்றார். மும்மொழிக் கொள்கையை கடைபிடிப்பதால் தான் நிதி ஒதுக்குவோம் என்பதை ஏற்க முடியாது என்று சாடிய சீமான், ஹிந்தி படித்தால்தான் தேசப்பற்று வருமா, பசி பட்டினி தீருமா என்றும் அண்ணாமலைக்கு கேள்வி எழுப்பினார். மும்மொழிக் கொள்கையை வலியுறுத்தி மார்ச் 1ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடத்த உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 30 லட்சம் மாணவர்கள் ஹிந்தி படிப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அதற்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அண்ணாமலை இதுகுறித்து விளக்கம் அளித்தார். அப்பொழுது படூரில் தாவேகா தலைவர் விஜய் நடத்தும் விஜய் வித்யாஸ்ரம் என்ற CBSE பள்ளியில் ஹிந்தி மொழி கற்பிக்கப்படுவதாகவும் ஆதாரத்துடன் கூறினார். திமுக MP கலாநிதி வீராசாமி நடத்தும் பள்ளியில் ஹிந்தி கற்பிக்கப்படுவதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோவிலில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்வதை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஒப்புக்கொள்கிறார்களா என்று கேள்வி எழுப்பினார். ஹிந்தி மொழியை திணிப்பதாக திமுக பொய் பிரச்சாரம் செய்து வருகிறது என்றும் திமுக பிரிவினைவாத கட்சி என்றும் தெரிவித்தார். CBSE பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இனி ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு CBSE மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்தது. ஆனால் இது எப்படி சாத்தியம் என்று குழப்பம் எழுப்பிய நிலையில் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகளுடன் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது மாணவர்களுக்கிடையே தேர்வு தொடர்பான மன அழுத்தத்தை குறைக்க இந்த திட்டம் உதவும் என்று பிரதான் தெரிவித்த நிலையில் கல்வியாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திட
மத்திய அரசின் பங்குத் தொகையை வழங்கிட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குறிப்பிட்ட காலத்திற்குள் பங்குத் தொகையை விடுவித்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தில் ஒன்றிய அரசின் பங்கு 184 கோடி நிலுவையில் உள்ளது என்றும் முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மார்ச் 14ஆம் தேதி நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அப்பாவு இதனை தெரிவித்தார். திமுக ஆட்சியில் தாக்கல் செய்யப்படவுள்ள இறுதி முழு பட்ஜெட் இது என்பதால் இதனை அரசு மிக முக்கிய பட்ஜெட்டாக கருதுகிறது என்றார். எனவே மக்கள் நலன் சார்ந்த புதிய அறிவிப்புகள் போன்ற அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என்றும் சபாநாயகர் கூறினார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 18 மாவட்ட விவசாயிகளுக்கு 498 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கடந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெஞ்சல் புயலால் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதில் அரசின் கணக்கெடுப்பின்படி 3,23,000 ஹெக்டேரில் விளைநிலங்கள் மற்றும் தோட்ட பயிர்கள் சேதமடைந்தன. இதற்கான நிவாரணமாக 5,18,783 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த நிவாரணத்தை அறிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருவது மிகுந்த வேதனைக்குரியது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எக்ஸ் தள பதிவில் இதனை பதிவிட்டுள்ள அவர், கோவை அருகே 17 வயது சிறுமி 7 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். குற்றம் நடந்த பின் கைது செய்துவிட்டோம் என்று சொல்லும் முதலமைச்சர் குற்றத்தை தடுக்க என்ன செய்தார் என்பதை ஏன் சொல்ல மறுக்கிறார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் பெண் காவலருக்கே பாதுகாப்பில்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். மேலும் ஹிந்தி மொழியை ஏற்றால்தான் நிதி கொடுப்பேன் என்று சொன்னால் எப்படி என்று மத்திய அமைச்சருக்கு ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் உரிமையை அதிமுக ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்றும் திட்டவட்டமாக கூறினார். முன்னாள் முதலமைச்சர் OPS ஒரு கொசு என்றும் ஜெயக்குமார் சாடினார். ஆட்டோக்களுக்கான புதிய பயண கட்டண நிர்ணயம் செய்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தில் ஆட்டோக்களுக்கான புதிய பயண கட்டண நிர்ணயம் தொடர்பாக ஆட்டோ தொழிலாளர்கள் நல சங்கத்தினருடன் அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர் ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கையை ஏற்று புதிய கட்டண உயர்வு குறித்து முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். பைக் டாக்ஸி ஓட்டுவது உள்ளிட்டவை தொடர்பாகவும் முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தமிழக அரசே ஒரு செயலியை உருவாக்கி கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் என தொமுச பேரவைத் தலைவர் நடராஜன் கோரிக்கை வைத்துள்ளார். சென்னை கிண்டியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் இயக்கப்படும் ஆட்டோ கட்டணத்தை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று அமைச்சர் சிவசங்கர் பேச்சுவார்த்தை நடத்தினார் என்றும், தொழிற்சங்கங்கள் சார்பில் 1.5 கிலோமீட்டருக்கு குறைந்தபட்ச கட்டணமாக 50 ரூபாயும் அடுத்த ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 25 ரூபாயும் அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டதாக கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைக்க 360 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்ட மீனவ பிரதிநிதிகள் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினர். அப்பொழுது அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதனையடுத்து தங்கச்சி மடத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைக்க 360 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அறிவித்துள்ளது. வணிக வரித்துறையில் ஜனவரி 31ஆம் தேதி வரை 1,13,235 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டிருப்பதாக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனத்தில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை இணை ஆணையர்களின் பணித்திறன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் மூர்த்தி, வணிக வரித்துறையில் கடந்த 2023-2024 நிதியாண்டில் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை 1,01,234 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாகவும்,
அதனை தாண்டி நடப்பாண்டு ஜனவரி 31ஆம் தேதி வரை 12,001 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் ஈட்டியிருப்பதாகவும் தெரிவித்தார். அங்கன்வாடி மையங்களில் இருந்து வெளிவரும் குழந்தைகளில் ஒருவர் கூட விடுபடாமல் அனைவரையும் அரசு பள்ளிகளில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடக்க கல்வி இயக்குநர் ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் 2025-2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை பணிகளை ஒவ்வொரு பள்ளியிலும் வரும் மார்ச் 1ஆம் தேதி முதல் தொடங்க வேண்டும் என்றும், தமிழ்நாட்டில் ஊரக பகுதிகளில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையங்களில் முன்பருவ கல்வியை நிறைவு செய்யும் 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளை அந்தந்த பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் சேர்க்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் கணவன் குழந்தையின் கண் முன்னே கத்தி முனையில் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். திருப்பூரில் இருந்து சொந்த ஊர் திரும்புவதற்காக ஒடிசாவைச் சேர்ந்த பெண் கணவன் குழந்தையுடன் பேருந்து நிலையத்தில் காத்திருந்தார். அப்பொழுது அவர்களிடம் பீகாரைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் பனியன் கம்பெனியில் வேலை வாங்கி தருவதாக நம்பிக்கை வார்த்தை கூறி அவர்களது வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். நள்ளிரவில் கத்தி முனையில் பெண்ணை மிரட்டி அவரது கணவர் குழந்தை கண்முன்னே கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் 3 பேரை பணியிடை நீக்கம் செய்ததை திரும்பப் பெற வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. சாம்சங் தொழிற்சாலையில் 14 நாட்களாக 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்பொழுது வெளியே உள்ள ஊழியர்கள் காஞ்சிபுரம் அருகே வெள்ளை கேட் என்கின்ற பகுதியில் பந்தல்கள் அமைத்து அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சை சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு மருத்துவ மாணவர்கள் சங்க ஆலோசனைக் கூட்டம் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் ரவீந்திரநாத் தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய ரவீந்திரநாத், முதுநிலை மருத்துவ படிப்புகளில் மாநில அரசுக்கு என தனியாக இடங்களை ஒதுக்கீடு செய்து கொள்ளக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை கண்டித்தும், மருத்துவ கல்வியியல் மாநில உரிமைகளை ஒன்றிய அரசு பறிப்பதை கண்டித்தும் வருகின்ற மார்ச் 9ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் உயிரிழந்ததால் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியைச் சேர்ந்த ரோஹித் என்ற சிறுவனுக்கு கடந்த 2 நாட்களாக காய்ச்சல் இருந்துள்ளது. இந்நிலையில் சென்னை ஐனாவரத்தில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் நேற்று மாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சிறுவன் ரோஹித்துக்கு தவறான சிகிச்சை வழங்கியதால் தான் உயிரிழந்து விட்டதாக கூறி உறவினர்கள் மருத்துவமனையை கண்டித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் லத்தூர் பகுதியில் பெண் எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய இயக்குநர் விசாரணை மேற்கொண்டார். கடந்த 11ஆம் தேதி சிவகாசி பகுதியைச் சேர்ந்த கமலி என்பவரை அவரது காதல் கணவரான ஜான் கில்பர்ட் என்பவர் அடித்து கொலை செய்து லத்தூர் பகுதியில் கொண்டு வந்து எரித்துள்ளார். இதனையடுத்து குற்றவாளி மற்றும் கொலையாளிக்கு உடந்தையாக இருந்த அவரது சகோதரர் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மத்திய சிறையில் கைதிகளுக்கு செல்போன்களை விற்பனை செய்த காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சேலம் மத்திய சிறையில் சிறை காவலர்கள் திடீரென சோதனை மேற்கொள்ளும் போது கைதிகளிடம் இருந்து செல்போன்கள், சிம் கார்டு, தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் சிக்கியுள்ளது. இதுகுறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் காவலர் சண்முககுமார் விதிகளை மீறி கைதிகளுக்கு அதிக விலையில் செல்போன்களை விற்று சம்பாதித்து வந்தது தெரியவந்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் பொதுமக்கள் அதிகம் கூடும் முக்கிய சாலைகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடைபெற்றது. நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள 4 சாலைகளிலும் ஏராளமான நிறுவனங்கள் அமைந்துள்ள நிலையில் சாலையோர வியாபாரிகள் கடைகளை அமைத்து ஆக்கிரமிப்பு செய்து வந்தனர். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் இன்னலுக்கு ஆளாக்கிய நிலையில் இதுகுறித்து நகராட்சியில் புகார் அளிக்கப்பட்டது. பராமரிப்பு பணி காரணமாக பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயில் வரும் 28ஆம் தேதி வரை பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுகிறது. கேரள மாநிலம் கொட்டாரக்கரை, குந்தாரா ரயில் நிலையங்களுக்கு இடையே பராமரிப்பு பணி நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் வரும் 28ஆம் தேதி வரை பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயில் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. புதிய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்ட ஞானேஷ்குமார் பதவியேற்றார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த ராஜீவ்குமாருக்கு 65 வயது நிரம்பியதால் நேற்றுடன் அவர் பணி ஓய்வு பெற்றார்.
குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமாரை நியமித்து உத்தரவிட்டார். இந்நிலையில் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்ட ஞானேஷ்குமார் பதவியேற்றார். தேர்தல் ஆணையர்கள் மத்திய அரசின் புதிய சட்டத்தின்படி நியமனம் செய்யப்படுவதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய ஒரு குழு மூலமே தேர்தல் ஆணையர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும். இதற்கு எதிராக புதிய சட்டத்தை இயற்றி தேர்தல் ஆணையர் பணியிடங்களை மத்திய அரசு நிரப்பியது. மேலும் புதிய தலைமை தேர்தல் ஆணையரையும் நியமித்தது. புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்க பிரதமரும் உள்துறை அமைச்சரும் நள்ளிரவில் முடிவெடுத்தது அவமரியாதைக்குரியது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் சாடியுள்ளார். ஞானேஷ்குமாரை இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்ட நிலையில் ராகுல் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜகவின் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை தொடர்ந்து அக்கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. இதனால் டெல்லியின் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மொத்தம் 70 உறுப்பினர்களை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு கடந்த 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. இதில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சியை கைப்பற்றியுள்ள நிலையில் டெல்லியின் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற எதிர்பார்ப்பு தீவிரமடைந்துள்ளது. கத்தார், இந்தியா இடையே இரட்டை வரி விதிப்பு முறையில் மாற்றத்திற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியா வந்துள்ள கத்தார் நாட்டின் அதிபர் ஷேக் தமீம் பின்னும் பிரதமர் மோடியும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இடையே பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகள் நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனைகள் நடத்தப்பட்டது. மகா கும்பமேளா மரண விழாவாக மாறிவிட்டதாக மம்தா பானர்ஜி ஆவேசமாக தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க சட்டசபை கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மகா கும்பமேளாவை மதிப்பதாகவும் ஆனால் கும்பமேளாவில் சரியான திட்டமிடல் இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். கர்நாடகாவில் கார்வார் கடற்படை தளம் குறித்த தகவல்களை கசியவிட்ட இருவரை என்ஐஏ கைது செய்துள்ளது. கார்வாரில் உள்ள மெர்க்குரி மற்றும் ஆல்பா மெரைன் நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்த முதுகுவின் வேனே டாண்டெல் மற்றும் ஹலவல்லியைச் சேர்ந்த அக்ஷய் நாயக் ஆகியோர் பாகிஸ்தான் ஏஜென்ட்டுக்கு கடற்படை தளம் பற்றிய முக்கியமான தகவல்களை கசியவிட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இருவருக்கும் எதிரான புதிய ஆதாரங்களை சேகரித்ததை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். கர்நாடக மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடித்துள்ளது. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அறிக்கையை அமல்படுத்துவதில் கர்நாடக மாநில அரசு உறுதி பூண்டுள்ளது என்று சித்தராமையா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சித்தராமையா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தன்னுடைய அரசின் நோக்கத்தை மக்கள் சந்தேகிக்க வேண்டாம், சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவியல் ரீதியாக நடத்தப்பட்டுள்ளது என்று கூறினார். கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற கால்பந்து போட்டியின் போது பட்டாசு வெடித்ததில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மலப்புரம் மாவட்டம் அரிக்கோடு அருகே உள்ள கால்பந்து மைதானத்தில் யுனைடெட் எஃப்சி நெல்லிக்குட் மற்றும் KMG மாவூர் அணிகளுக்கு இடையான போட்டி தொடங்குவதற்கு முன்பு பட்டாசுகள் வெடிக்கப்பட்ட போது தவறுதலாக மைதானத்தின் அருகே அமர்ந்திருந்த பார்வையாளர்களை நோக்கி பட்டாசுகள் பாய்ந்து பெரும் விபத்து ஏற்பட்டது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் சாலையில் தறிகெட்டு தாறுமாறாக ஓடிய மணல் லாரி ஒன்று சிறுவர் பூங்காவின் தடுப்பு சுவரில் மோதி நின்ற காட்சி வைரலாகி வருகிறது. விசாகப்பட்டினத்தில் உள்ள கடற்கரை சாலை வழியாக சென்று கொண்டிருந்த மணல் லாரி ஒன்று திடீரென பிரேக் பிடிக்காததால் சாலையில் தாறுமாறாக ஓடியது. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை முழுவதும் இழந்த லாரி ஒரு கட்டத்தில் அந்த பகுதியில் இருந்த சிறுவர் பூங்காவின் தடுப்பு சுவற்றை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்தது. மத்திய பிரதேச மாநிலம் ரேவா மாவட்டத்தில் உள்ள மர்ஹா என்ற கிராமத்திற்கு அருகில் நடைபெற்ற விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். ரேவா செமாரியா சாலையில் 2 இருசக்கர வாகனங்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சென்றனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த லாரி இருசக்கர வாகனங்கள் மீது ஏறி இறங்கியது. இதில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் படுகாயமடைந்தார். பாகிஸ்தானில் இன்று தொடங்கும் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் பாகிஸ்தான், நியூசிலாந்து அணிகள் மோதவுள்ளன. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நடத்தும் 9வது ICC சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி
பாகிஸ்தான் மற்றும் துபாயில் இன்று முதல் மார்ச் 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்திய அணிக்குரிய ஆட்டங்கள் மட்டும் துபாயில் நடக்கிறது. கிரிக்கெட் ரசிகர்களை மிகுந்த எதிர்பார்ப்புக்கு உள்ளாகியிருக்கும் இந்த தொடரில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு கராச்சியில் நடக்கும் தொடக்க ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் பாகிஸ்தான், நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன. மகளிர் பிரீமியம் லீக் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி மும்பை அணி அபார வெற்றி பெற்றது. தொடரின் 5வது லீக் ஆட்டத்தில் குஜராத், மும்பை அணிகள் விளையாடின. இதில் முதலில் ஆடிய குஜராத் அணி 20 ஓவர்களில் 10 விக்கெட்டுகளை இழந்து 120 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனையடுத்து 121 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி 16.1 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 122 ரன்களை எடுத்தது. தென்காசியில் சுகாதார பணிகளை சரிவர மேற்கொள்ளாத ஊராட்சி செயலர் தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். லத்தூர் ஊராட்சி அலுவலகத்தில் ஊராட்சி செயலராக பதவி வகித்து வருபவர் பண்டாரம். இவர் சுகாதார பணிகளை சரிவர மேற்கொள்ளாததன் காரணமாக தற்காலிகமாக பணி நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். போலீஸ் அக்கா திட்டத்தின் மூலம் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்படும் என்று வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார். சத்துவாச்சாரியில் உள்ள ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இந்த திட்டத்தின் தொடங்கி வைத்து பேசிய அவர், அறிவிப்பு பலகைகள் மற்றும் சுற்றுச்சுவர்களில் போலீஸ் காவலர்களாக நியமிக்கப்பட்டவர்களின் கைபேசி எண்களை எழுதி வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நாமக்கலில் உள்ள கோழி பண்ணைகளில் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தின் அண்டை மாநிலமான ஆந்திராவில் பறவை காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. இதன் எதிரொலியாக அதிக அளவில் கோழி பண்ணைகள் உள்ள நாமக்கல் மாவட்டத்தில் பண்ணையாளர்கள் தங்கள் பண்ணைகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். கொடைக்கானல் பேரிஜம் ஏரிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இயற்கை அழகினை ரசிப்பதற்காகவும் காலநிலைகளை அனுபவிப்பதற்காகவும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருகை புரிவது வழக்கம். முக்கியமாக வனத்துறை கட்டுப்பாட்டில் அமைந்துள்ள பேரிஜம் ஏரிக்கு செல்வதற்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவு ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் இன்றும் நாளையும் பேரிஜம் ஏரி பகுதிகளுக்குள் பராமரிப்பு பணி நடைபெற இருப்பதால் 2 நாட்கள் சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. நெல்லை அருகே பட்டப்பகலில் சாலையில் மேய்ந்து கொண்டிருக்கும் ஆடுகளை ஆட்டோவில் வந்த மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மேலக்கருங்குளம் அசோகபுரம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி சேது என்பவரின் 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த நிலையில் அங்கு ஆட்டோவில் வந்த மர்ம நபர்கள் ஆடுகளை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தமிழ்நாடு தொல்லியல் துறையில் 95 இடங்கள் காலியாக இருப்பதால் அகழாய்வு பணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கறிஞரும் சமூக செயற்பாட்டாளருமான மணிபாரதி என்பவருக்கு கிடைத்த தகவலின்படி தமிழ்நாடு தொல்லியல் துறையில் மொத்தம் 253 பணியிடங்களில் தற்பொழுது 158 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டு மீதம் 95 இடங்கள் காலியாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் புதிய தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளன. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் விமானங்கள் மற்றும் பயணிகளின் எண்ணிக்கை, சரக்கு போக்குவரத்து ஆகியவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றன. இதனை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கையாக புதிதாக அதிநவீன 2 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் நவீன மருத்துவ கருவிகள் பொருத்தப்பட்ட 4 புதிய ஆம்புலன்ஸ்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளன. ஜனநாயக உரிமைகளை ஒடுக்கும் செயல்பாடுகளை இலங்கை அரசு ஆரம்பித்திருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்புவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வடகொரியாவாக இலங்கை மாறுவதை தடுக்க மக்கள் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என்றார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது பல்வேறு அவதூறுகள் பரப்பப்பட்டன. ஆனால் அவர் ஒருபோதும் சமூக வலைதளங்களை முடக்கவில்லை. தற்பொழுதைய அரசு அப்படி இல்லை. தங்களுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடுவதற்கு அரசு அனுமதிப்பது இல்லை என்று சாடினார். சுற்றுலாத்துறை மூலம் இலங்கைக்கு அந்நிய செலாவணி வருவாய் கடந்த ஜனவரியில் 362 மில்லியன் அமெரிக்க டாலர் உயர்ந்திருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதத்தில் சுற்றுலாத்துறை வருமானம் 269 மில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளதுடன் இந்த பிப்ரவரி மாதத்தின் 13 நாட்களில்
1,15,043 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதுடன் அவர்களில் இந்தியர்களே அதிகம் என்றும் இலங்கை சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் முடிவில் சுற்றுலா பயணிகளின் வருகை 2.5 மில்லியனை தாண்டும் என்றும் சுற்றுலா பயணிகளுக்கு புதிய இடங்களை அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு பிராண்ட் சிட்டி உருவாக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். தரங்கம்பாடி கடற்கரையில் நடிகர் சிவகார்த்திகேயனின் உருவத்தை வரைந்து ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நடிகர் சிவகார்த்திகேயன் பிறந்த நாள் கடந்த 17ஆம் தேதி அவரது ரசிகர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதியில் சிவகார்த்திகேயனின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் மணல் சிற்ப ஓவியரும் நற்பணி மன்ற நிர்வாகியுமான துர்கா கடற்கரையில் சிவகார்த்திகேயனின் படத்தினை மணலால் தத்ரூபமாக வரைந்து அசத்தினார். இந்த ஓவியம் தொடர்பான வியக்க வைக்கும் ட்ரோன் காட்சிகள் மூலம் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருப்பது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது.